கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 24/7/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரால் ஆகும் என்கிறதான வார்த்தைகளிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை வேத வசனங்களின் ஆதாரங்களோடு கூட பேசி இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். தேவனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கவும் நாம் இடம் கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேன்மைப்படுத்த, உயர்த்த, கனப்படுத்த என் தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் ஆகும். கர்த்தரால் தான் எல்லாம் உயர்வும் மேன்மைகள், ஐஸ்வர்யம், கனம் இதெல்லாவற்றையும் கொடுப்பதற்கு, மேன்மைப்படுத்த, பலப்படுத்த நம்முடைய கர்த்தரால் மாத்திரம்தான் ஆகும். சங்கீதம் 33:9, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், எல்லாமே நேர்த்தியாக நடக்கும், எல்லாமே ஒரு நிமிஷத்தில் முடியும். அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். இந்த தேவனிடத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லப்படட்டும் என்று எதிர்பார்ப்போம், வாஞ்சிப்போம். சகரியா 4:6, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். நம்மால் எதெல்லாம் முடியாது, ஆகாது, கிடைக்காது, வாய்ப்பில்லை, சந்தர்ப்பம் இல்லை என்று நினைக்கிறோமோ பேசுகிறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுவார், என்னால் எல்லாம் கூடும் என்று. மார்க் 9:23, இயேசுவை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். ஒரு மனிதன் அவரை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசம் இருந்தால், கர்த்தர் பேரில் விசுவாசம் இருந்தால் ஆகும், கிடைக்கும், நம்பிக்கை என் தேவன் பேரில் இருக்கிற பட்சத்தில், அப்படிப்பட்ட நம்பிக்கை தேவன் பேரில் இருக்கிற பட்சத்தில் எல்லாவற்றையும் தேவன் அனுகூலமாய் மாற்றி கொடுப்பார். லூக்கா 18:27, அதற்கு ஆண்டவர், மனுஷரால் இது கூடாதவைகள்தான், தேவனாலே கூடும் என்றார். பிரியமானவர்களே, நம்புங்க, விசுவாசிங்க, வார்த்தைகளை முக்கியப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிதும் அனுகூலமான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பாராக. கிடைக்கல, நடக்கலை, வாய்க்க மாட்டேங்குது, அனுகூலமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் குறித்து கவலைப்பட்டு பாரப்பட்டீர்களோ, கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றி கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்து காத்திருந்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு, கிடைக்கலையே, நடக்கலையே, ஆகலையே, கைக்கூடி வரலையே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் வாழ்க்கையில் இது நடக்க மாட்டேங்குது, ஏன் இதை கர்த்தர் அனுகூலமாக பண்ணித்தர மாட்டார், ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியங்களினால் மனமுடைந்து கவலைப்பட்டு கலங்கி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இன்றைக்கே இப்பொழுதே பதிலை கொடுக்க, வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியும் கொடுக்க உடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய அற்புதம் தொடர்ந்து வாழ்க்கையில் விளங்கட்டும். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்துக்கொள்ளும் தேவனுடைய பலத்த கரம் தொடர்ந்து நன்மை செய்ய ஜெபிக்கிறோம். இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் நிறைவேறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வேண்டிய சுகபல ஆரோக்கியத்தை கட்டளையிடும்.
என் தேவனாகி கர்த்தரால் என்னால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்புவார்களாக. எனக்குள் தேவன் இருந்தால் என்னை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கை இவர்களுக்குள்ளே பெருகவும் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபையின் தேவ சமாதான வழிநடத்தில் தங்கட்டும், காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். நசனக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல், ஆமென். நேற்றைய கேள்வியும் பதிலும். காற்று அவர்களை தன் செட்டுகளில் இறுக பிடிக்கும். யாரிடத்தில் சொன்னது? கர்த்தர் ஓசியாவை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல சொன்னது. ஓசியா 4:19. இந்த நாளுக்கான கேள்வி, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளைய தினத்தில் நாம் சந்திப்போம். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.